விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அதிமுக கவுன்சிலருக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக கவுன்சிலர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பேரூராட்சி தீர்மான கூட்டத்தில் தலையெடுத்த பிரச்சனை காவல் நிலையம் வரை சென்றது. எப்படி? ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 18 வார்டுகளை கொண்ட மம்சாபுரம் பேரூராட்சியில் சேர்மேனாக திமுகவை சேர்ந்த சுஜிதா மேரி என்பவர் பணியில் இருக்கிறார். கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி சுஜிதா மேரியின் தலைமையில் பேரூராட்சி தீர்மான கூட்டம் நடைபெற்றது. பேரூராட்சி பணிகளில் அதிக அளவில் முறைகேடு நடப்பதாக கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட பல கட்சிகளைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் பேரூராட்சி அலுவலரிடம் புகார் அளித்தனர். அதில் ஏற்பட்ட சலசலப்பால் 11 கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்ததால் தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் பாதியில் நின்றது. இதற்கு திமுக சேர்மன் சுஜிதா மேரியின் கணவரும் 10வது வார்டு கவுன்சிலருமான தங்கமாங்கனி வெளிநடப்பு செய்த கவுன்சிலர்கள் மீது கடும் ஆத்திரமடைந்தார். 11 கவுன்சிலர்களையும் பின்புறத்தில் இருந்து இயக்கியதாக அதிமுக கவுன்சிலர் ராஜா என்பவருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கிற்கு சென்ற தங்கமாங்கனி பங்க் ஊழியர்களை மிரட்டி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். பேரூராட்சி தீர்மானம் தடைபட்டதற்கும் 10 கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்ததற்கும் உங்கள் ஓனர் தான் காரணம் என கூறி கொலை மிரட்டல் விடுத்தார். மேலும் தனது காருக்கு டீசல் நிரப்பச் சொல்லி மிரட்டியும் நிரப்பிய டீசலுக்கு பணம் தராமலும் அங்கிருந்து சென்றிருக்கிறார். இதனையடுத்து பெட்ரோல் பங்கில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகளை வைத்து அதிமுக கவுன்சிலர் ராமராஜ் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் திமுக கவுன்சிலர்கள் தங்கமாங்கனி மற்றும் அவருடன் சென்ற தேரிப்படம் ஜெயக்குமார் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் ஈஷா யோகா மையத்திற்கு